நமஸ்காரம்மா. நமஸ்தே. நமஸ்காரம். நமஸ்தே நமஸ்காரம். குருஜி. நமஸ்தே குருஜி. சேவிக்கிறேன். நமஸ்காரம் ஐயாவுக்கும் சொல்லுங்க. சுப்பிரமணியம் சாருக்கும் சொல்லுங்க சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப சந்தோஷம் குருஜி. ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப சந்தோஷம். அதான் இடுக்கிட்டு நிறைய எல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்க சின்ன ஜிஸ்ட் நானு. நல்லது நல்லது நல்லது. நீங்க 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 மாட்டுக்கு கேட்கலாம். நீங்க மாட்டுக்கு எல்லா சந்தேகங்களையும் நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம நுட்பமா பாக்குற பார்வை தெளிவானதுதான் ஆன்ம ஞானம். பார்வை அது ஒரு பார்வை. கேளுங்கம்மா. நீங்க கேட்க நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா உங்களோட நிறைய கேட்டு இருக்கேன். சரி. ஹியூமன் நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த பாடி மைனஸ் மனது இஸ்குவல் டு நம்ம சொல்ற காட் பேரிருப்பு பேராற்றல். ரைட்டா? ஹியூமன் அதாவது பாடி மைண்ட் போயிடுதுன்னா பேராற்றல் பேரிருப்பு பேரறிவு. அது வந்து தியரட்டிக்கலா ரைட்டுமா. தியரட்டிக்கலா ரைட். தியரட்டிக்கலா 100 மார்க். ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க உடம்பு இல்லாம உடம்போ மனசோ அது மனசு வழியா தானே இதெல்லாமே பேசுறீங்கள. மனசு தானே உங்களுடைய பெயராகவும் உங்களுடைய உருவமாகவும் இருந்து பேசுறது. சோ அத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அந்த மனசு வந்து அந்த பேரிருப்புன்ற பேருணர்வு பேரறிவுன்றதுல வந்து இரண்டரை கரைஞ்சு போடும். அது நான் என்னதான் இருக்கிறதுனாலதான் தியரியில நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கல்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிராக்டிக்கல் உதிக்கிற இடமான இப்ப இந்த கேள்வி உதிச்சது இல்லையா, கேள்வியா இருக்கீங்க, அந்த சந்தேகமா நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. மொத்த சமயத்துல சந்தேகமா இருக்கிறவா யாருன்னு பார்த்துதாமா நீங்க அங்க கரைய முடியும். அது பார்க்கும் பொழுது பார்க்கப்பட்ட அந்த சந்தேக உணர்ச்சி, சந்தேகித்தவன் அவ எல்லாரும் வந்து கண நேரத்துல சுரூபமா மாறி போயிடுவாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஆனா பார்வை வேணும். அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். அது அது வந்து புரியுது. இது ரைட் இல்லையா? ஹியூமன் மைனஸ் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு காட். அதெல்லாம் அதான் சொல்ற தியரிட்டிக்கலா ரைட். பட் இதே புரியணும் முதல்ல. இது புரிஞ்சாதானே உள்ளார போக முடியும். ஆமா ஆமா ஆமா, இது புரியணும். ஆனா புரியறதை விட உணர்றது ஈஸின்ற அளவுக்கு தான் நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் கஸ்டமைஸ் பண்றேன். நீங்க புரிஞ்சிக்கிறத விட பண்றதே ரேட்டு. இப்போ உங்களுக்கு சமையல் கண்ணால பார்த்து அம்மா கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், திருப்பி உங்களுக்கு யாராவது கிளாஸ் எடுத்தா ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? அதாவது ஒரு சமையல்ல ஒரு கேசரி பண்றதுக்கு கத்து கொடுக்குறான்னு வச்சுருக்கோம் அம்மா. அத வந்து அம்மா பண்ணிட்டு இருக்கும்போது நேரடியா பார்த்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜா வந்துருது. நாலேஜ் மாத்திரம் இல்லது, உடனே அடுத்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 50 கிராம் கேசரியை போட்டு பண்ணி கொடுத்துருப்பாரு சுவைக்க. அத போல இங்க வந்து பண்றது அதுவா இருக்கிறது. ஏன்னா அதுவாவே இருந்துட்டு இருக்கோம். அதுவாவே இருந்துட்டு இருக்கிறதுனால திருப்பி டிஸ்டன்ஸா போய் தூரம் நின்று அதை ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சு புரிஞ்சுக்கிறது புத்தி. புரியுறதா? புத்தி வந்து என்ன பண்றது, உடம்பாதான் இருந்து அது புரிஞ்சுப்பேன்னு அடம்பிடிக்கிறது. அது பேர் தான் புத்தியே. தேகத்தினுடைய சேர்க்கை இல்லாமல் புத்திக்கு அங்க இருப்பு இல்லம்மா. அதனாலதான் தூக்கத்துல அதனோட நிலை அறியாமன்னு விடுறோம். ஏன்னா புத்திக்கு வந்து அப்ப ஒண்ணு தட்டுப்படல, அது புரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்க்க சுகம் தெரியல, எதிர்க்க எந்த வடிவமும் இல்லை, எந்த நாமமும் இல்லை. சோ இது மாதிரிலாம் இருக்கிறதுனால புத்தி வந்து வெறுமை உடம்பா தூங்கின புத்தியா எழுந்துட்டு நல்லா தூங்கினோன்ட்டு திருப்பி உடம்பு மூலமாவே பதில் சொல்றது, உடம்பு மூலமாவே பாவிக்கிறது சுகத்தை கூட, தூக்க சுகத்தை கூட. இதெல்லாமுமே மாறணும். எண்ணத்தினுடைய அதாவது மனத்தினுடைய புத்தியினுடைய தேகத்தினுடைய சம்பந்தம் இல்லாமையே எடுத்த எடுப்புல சாதாரண உணர்வாக இருப்பது ஆன்மம். அதுதான். அதற்கு தான் குருஜி அவ்வளவு புரியறதை தவிர இப்ப பிராக்டிஸ் வரும் இல்லையா? அவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா. நான் தான் இருக்கேனே, நான் உங்களுக்கு கொண்டு போயிடுறேன் உள்ள கர்ப்பகர்க சந்நிதியில உணர்வு கண்ணுல உங்களுடைய மனம் புத்திய கரைக்கிறேன். மனம் புத்தி அகந்தை கரைக்கிறதுக்கு தானே உணர்ந்தவர் சந்நிதி தான் உணர்த்த முடியுன்றது. என்ன, நீங்களா கெட்டியா பிடிச்சுப்பேன், நான் கைத்த பிடிச்சுதான் ஏறுவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பயம். நானுக்கு வந்து புத்தியில நான் மயமா தான் இருக்கும். நான் எனது மயமா தான் இருந்துட்டு இருக்கு. நான்
என்ன அதனுடைய ஸ்தானம், நானுடைய ஸ்தானம் புத்தி தான். நானுடைய ஸ்தானம் புத்தி தான். சொல்லுங்கம்மா. இந்த நான் தான் பிரபஞ்சமா உருவமா மனுஷாலா இதுவா தெரியறது இல்லையா? அது ஆமா, புரிஞ்சுட்டு சத்தியம் சத்தியம். எல்லாமே நான் தான் சர்வ வியாபியா தெரியறது. ஆமா ஆமா ஆமா. அது தோற்றுவிக்கிறது, அது தோற்றுவிக்கிறது இல்ல. ஆமா, உங்களை பார்க்கிறவாளாவும் பிரிக்கிறது, பார்க்கப்பட்ட காட்சிகளாகவும் ஒலிகளாகவும் சுவைகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் கூட எனக்கு இப்படி இருந்தாதான் நன்னா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு உணர்ச்சியை மேலிட்டு பாவிக்கிற பாவம் வரைக்கும் பிரிக்கிறது. எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு இருக்கு. துண்டு துண்டா இருக்கும் நம்ம உள்ள. சரி குருஜி, செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் செத்து போயிடுமா? செத்து போயிட்டா நான் போறதில்லை. ஏன்னா செத்து போறது வெறும் பயாலஜிக்கல் ஆர்கானிசம் மாத்திரம் தான் போறது. பயாலஜிக்கல் இப்ப இத நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்கிற பவானின்றது புத்தி, மனம், அகந்த, கரெக்டா? அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு அந்த உடம்புக்கு தெரியவே தெரியாது. உங்க உடம்புக்கு உடம்பு வெறும் ஃப்ளஷ் பாடி அண்ட் அது சும்மா அது சாப்பிட்டா இட்லியும் சாம்பாரும் தான் அப்படி உடம்பா வந்துடுது. ஆமா ஆமா, கரெக்ட். சாம்பார் இது நம்ம ஆமா பால்ல இருந்து ஆரம்பிச்சு ரெட் மீட் மட்டும் போயிட்டு இருக்கு. பிண்டம் அது. ஆமா ஆமா. நான் செத்து போயிட்டேன், அந்த பாடி அந்த ஆத்மாக்கு அது வெளியில போறது, அது என்ன ஆறுது? அந்த அந்த பேரு அதுக்கு அந்த வந்துட்டு போறது, அது எங்க போறது, என்ன ஆறுது? இப்ப அதாவது இப்பவே அந்த இப்ப சொன்னீங்கல்ல, பிண்டமா இருந்து ஏதோ ஒரு தருணத்துல உயிர் அதுல இருந்து போற மாதிரி சொல்றது. உயிரா போறது எது தெரியுமா? இந்த நானு எனது குரூப்பா இருக்கிற மனம், புத்தி, இதுதான் போறது. ஆமாமா, சயின்டிபிக்கா அது நின்றாலும்மா இந்த நானு அதனுடைய பற்றுக்களான மனம் புத்தியில இருக்கிற அத்தனை வாசனைகளும் அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா, சூக்ஷ்ம ஸ்தூலம். அது சூக்ஷ்மத்துல ஸ்தூலம். இப்ப தூக்கத்துல எப்படி இருக்கு? தூக்கத்துல உங்க உடம்பு அதே இடத்திலேயே பிண்டமா கிடக்கு, இறந்து போன மாதிரி கிடக்கு. சோ இறப்பே அப்ப எண்ணங்களும் இல்ல, புத்தியும் இல்ல. எண்ணம், புத்தி, நானு, இதனாலதான் நீங்க அந்த உடம்போடையே சேர்றேன். புத்தி வழியா தான் சேர்றேன், எண்ண வழியா தான் சேர்றேன், கரெக்டா? சோ அதுதான் பிறவி. ஒவ்வொரு செகண்டும் நீங்க நினைக்கிறது எல்லாம் பிறவி. நினைப்புகள் அனைத்தும் பிறவி, புத்தியில உணர்ச்சிகள் அனைத்தும் பிறவி. அது அத்தனையும் போற இடம் தூக்கமா இருக்கு. அது இறப்பு போல் இருக்கு. அந்த செத்து போய் அப்படியே அந்த ஸ்டூல் அப்ப எப்ப அந்த முன்னோர் பாடியை எடுத்துக்குமா? அது போய் சேர்ந்து விடுறதா? பாடியையும் தனக்குள்ளேயே எடுத்துக்கிறது, தனக்குள்ளேயே வித்ரா பண்ணிக்கிறது. நான் இருக்கேன் குருஜி, ஒரு 10 நிமிஷத்துல திடீர்னு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க போன உடனே நான் திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டேன். சரி. என் பிரதர் இருந்தான், இல்ல என் பிரதர் இருந்தா ஒரு 4-5 மாசம் முன்னாடி பாத்ரூம் போனா 10 நிமிஷம் காரணமேன்னு பார்த்தா he found dead there. சரி. அதை உடைச்சு பார்த்தா அப்படியே குளிந்து கிடந்தான். லிட்டரலி எங்க ஆத்துல நடந்தது இது. சரி சரிம்மா, சரி சரி. இப்ப அவனோட பிண்டத்தை எரிச்சிட்டோம் நாங்க, எரிச்சிட்டோம். அந்த சூட்சமா என்ன பண்ணா இப்ப எங்க இருக்கு? அது இட் அப்ளைஸ் டு எவரிவன். இட் அப்ளைஸ் டு எவரிவன். அந்த சூட்சமம் பேரு தான் பதிவுகள்னு பேரு. இப்ப என்ன பண்ணுவான்? அந்த பர்டிகுலர் ஆத்மாவா எல்லாருக்கும் ஒரே ஆத்மாவா? இல்ல பர்டிகுலரா இல்ல. ஆக்சுவலா ஆத்மான்றத விட இப்ப உங்க பிரதரா இருந்தவர் அவர் அனுபவிச்ச அளவுல நிறைய இருக்கும் இல்லையா? புலன்கள் வழியா, கண்ணு வழியா, ஆமா கண்ணு வழியா பார்த்த காட்சிகள், அதுல பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு நுணுக்கமா ஏகப்பட்டது மொத்தமும் பிரபஞ்ச சூழல் தானே அவர் பார்த்திருப்பாரு. பிரபஞ்ச சூழல்ல தானே அவர் உடம்பு இருந்தது பேர் தானே உங்க பிரதர். அவரோட பேரு, அவருடைய தகுதிகள் எல்லாம் சேர்த்து. சோ அவர் அனுபவிச்சது எல்லாமுமே அனுபவிக்கிறது நான் எனதுதான் அனுபவிக்கிறது. அந்த அனுபவங்கள் எல்லாமுமே தொடர்ந்து இதே பிரபஞ்சத்திலேருந்துதான் அவர் உங்க அம்மா வயத்துல கர்ப்பமா உருவானார். அது எப்ப போய் சேர்றதுங்கிற அந்த 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 பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த பதிவுகள் எப்படி போய் எடுத்துக்கிறது? அந்த பாடியை எடுத்துக்குமா? இல்ல இல்ல, பிரபஞ்ச இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விஞ்ஞான பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் தான் டைனியஸ்ட் பார்ட்டிகல்ஸ்.
அது கீழே குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் சொல்றா. இதெல்லாம் கண்ணை மூடிக்கிறேன், இப்ப பாருங்க கண்ணை மூடிக்கிறேன், ஒரு இருட்டு மாதிரி ஒரு தெரியறது எனக்கு, அதுதான் பேரிருப்பு பேராற்றல். ஆமா, கண்ணை மூடிட்டா ஒரு கருப்பு மாதிரி நம்ம கொடுத்த பேர் அதுக்கு கருப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா, அந்த இப்ப நான் கண்ணை மூடினா தெரியறது, இதுதான் என்னோட பேரிருப்பு பேராற்றல். ஆமா கரெக்ட். இப்ப சுத்தின்னு கிடக்கு இந்த மனசு, இப்படியே சுத்தின்னு கிடக்கு. நான் செத்து போயிட்டேன், என் பிரதர் செத்து போயிட்டான். இப்ப இந்த கருப்பான இடத்துல இருப்பானா? இல்ல, அது வந்து திருப்பி இது வந்து இந்த கருப்பு, வெளிச்சம், ஒயிட், இது எல்லாமே நனவு நிலையில உங்களுடைய எண்ணங்கள் வச்சிருக்கிற காட்சிகள். கரெக்டா? ஆமா கரெக்டா, நான் கொடுத்த பேர் அதுக்கு கருப்பா நீங்க கருப்பு, வெளுப்பு, இல்லாட்டி இருட்டு, வெளிச்சம், ராத்திரி. இல்ல இல்ல, எனக்கு எனக்கு நல்லா புரிஞ்சுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து இது எல்லாமுமே வந்து உங்க பிரதர்னு நீங்க வந்து அந்த உடம்பதான் மெயினா பிரதரா ஆக்கியிருக்கீங்களே தவிர, அவருக்குள்ள பதிஞ்ச பதிவுகள்ன்றது வந்து நீங்க பார்க்கணும். புரியுதா? அந்த பதிவுகள் எங்க போகும் சொல்லுங்க. அதுக்கு வந்து இட்ஸ் ஒன்லி ஹோல்டர். எது? உடம்பு, பிசிக்கல் உடம்பு. என்ன? அவர் தன்னைத்தானே வந்து அந்த உதிக்கிற எண்ணத்தையோ, உதிக்கிற பிடிச்ச விஷயத்தையோ, பிடிக்காத விஷயத்தையோ அடையாளப்படுத்திக்கிட்டு இயந்திரத்துக்கு அது உடம்பு. புரியுதா? வாகனம் என்ன? உடம்பு, ஸ்தூல உடம்பு. ஆனா ஸ்தூல உடம்புக்கு உண்மையா இயக்குது யாரு? இயக்குறது எது? மனம், புத்தி, அகந்தை, இது மூணும். சோ இது எல்லாம் நம்ம ஒரு மோடு, இந்த பாடி ஒரு மோடு. ஆமா ஆமா. இப்ப வந்து முதல் நாள் ராத்திரி தூங்கி இருப்பாரு, அடுத்த நாள் பாத்ரூம்ல இறக்கறதுக்கு முன்னாடி முதல் நாள் ராத்திரி தூங்கி இருப்பாரு. அப்பவும் இதே நிலைதான் அவருக்கு. புரியுதா? இறந்த பிறகு அந்த உடலை கொண்டு போய் அது வந்து என்ன சேட்டை பண்ணல. சேட்டை பண்றதுக்கு உண்டானது வந்து நான் எனது மூலமா நுழைய வேண்டிய புத்தி, மனம், இது மூணும் கூட வந்து உடம்பை தவிர்த்து அவைகளும் இருக்க முடியாது. புரியுதா? இவ எல்லாருமே உற்பத்தி ஆகுது. அதாவது உடம்பாக, செயலாக, அனுபவங்களாக வெளிப்படுற ஆதி இடம், மூல இடம் வந்து நான் எனது. நான் எனதுக்கு கீழே அதே அம்சமா புத்தியில இயங்கிறது, தேகாத்ம புத்தியா ஓனர்ஷிப் இறங்குறது. ஒண்ணு ஓனர்ஷிப். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஃபீலிங், தலையாடுற ஃபீலிங் எல்லாம் ஓனர்ஷிப் தான் பண்றது. புரியுதா? ஏன்னா அதெல்லாம் பாடி லாங்குவேஜ் ஆயிப்போச்சு. பாடி லாங்குவேஜ்னு நம்ம இங்கிலீஷ்ல பேர் கொடுக்கிறோமே தவிர உண்மையில வந்து புத்தி தான் தலையாட்டுறது. புரியுதா? நான் தான் பண்றது. சோ ஆனா அந்த நானுக்கு வடிவம் இல்லை. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் அதனோட வடிவம். அது பாடியா எடுத்துக்கல, அதுவே பாடி. இங்க என்னன்னா, நான் வந்து இப்ப உங்க சந்தேகமா இருப்பவரே உடம்பு, மனசு, புத்தி, அகந்த எல்லாமே, உயிர் எல்லாமே 5 கோஷங்களும். அதனால ஆமா, நான்தான் அதுக்கு கீழே இருக்கிற 4 கோஷங்கள் இயங்கிறது. நான் எனது குரூப்புக்கோசரம் புத்தி, மனம், பிராணமய கோஷமான உயிர், அப்புறம் ஸ்தூல உடல் அன்னமய கோஷம். அப்புறம் இவைகளுக்கும் வந்து இதே உலகத்துலதானே இவைகள் உற்பத்தி ஆறுது, ஒடுங்குறது. சோ மனத்துக்கும் இந்த உலகத்தை விட்டு, நாம ரூபங்களை விட்டு அதுக்கும் இருப்பு கிடையாது. சூக்ஷ்மத்துக்கும் இந்த உலகத்தை விட்டு இருப்பு கிடையாது. நான் சொல்றது விளங்குறதா? இப்ப சாப்ட்வேர் வந்து எதுக்கு? இப்ப சாப்ட்வேர் மூலமாக உங்களுடைய முகமும் என்னுடைய முகமும் இந்த மானிட்டர்ல தெரிகிறது. சோ மானிட்டர்ன்றது ஹார்ட்வேர். அத போல ஸ்தூலம் வந்து ஹார்ட்வேர். எந்த சாப்ட்வேருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச மனம்ன்ற சித்தத்தினுடைய சாப்ட்வேர். அது மனசு வெளியில போனவன செத்து போயிடுவானா? அந்த செத்து போனவன ஹார்ட் நின்னு போயிடுறது. இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான். மூலம் வந்து விதை. என்ன விதை? நான் எனதுனுடைய அனுபவ வேட்கைக்கு தான், அனுபவ பற்றுதலுக்கு தான் இங்க பிரபஞ்சமே நிக்கிறது. இதே பிரபஞ்சத்துல நான் எனது வந்து தன்னுடைய மூலம் என்னன்னு அதுக்கு விசாரிக்க முடியாத அளவுக்கு மறைப்பு காட்பட்டு அது சொல்லிட்டு வருது. அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது என்னைக்கு உங்க அம்மா வயத்துல அவர் கர்ப்பமா நுழைஞ்சாரோ அந்த தருணத்திலேயே அவருடைய காலம், அவருடைய ஃபியூச்சர் பர்த்ஸ், பாஸ்ட் பர்த்ஸ் எல்லாம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்குமா. நான் ஒண்ணு சொல்றேன்மா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணுங்க, அந்த ஸ்தூல உலகத்தையும் அதுல தெரிஞ்ச உங்களுடைய பிரதரையும் ஈவன் உங்களையும் கூட எடுத்துட்டு பாருங்க. வெறும் ப்ரோக்ராமா பாருங்களேன், வெறும் ப்ரோக்ராம்.
இப்ப வந்து நம்ம நம்ம பென்டிரைவ்ல இத்தினோண்டு இதுல வந்து நம்ம வச்சுட்டு இருப்போம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து வீடியோ கேப்சர் பண்ணி ஃபுல் வீடியோ இருக்கும், 2 மணி நேரம் வீடியோ இருக்கும். சோ அதுக்குள்ள எதாவது தெரியுமா? வெறும் பென்டிரைவ் தான் தெரியும். ஆனா இதுல போட்டு லேப்டாப்ல போட்டு ரீட் பண்ணீங்கன்னா, டிவில போட்டு ரீட் பண்ணீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷனே உலகமே அதுக்குள்ள வரப்போகுது, மானிட்டர்ல தெரிய போகுது. அத்த போல பதிவுகளுக்குள்ள தேக லோக சாஸ்திர வாசனைகளாக எல்லா பதிவுகளும் எல்லாரோடதும் இருக்கு. பதிவுகளுக்குள்ள ஆளு பேரே முக்கியம் இல்லை, பதிவுல ஏற்படுற ஒரு வினை தான் முக்கியம். ஒரே ஒரு செயல்மயமா இருக்கிற நாட்டம் தான் முக்கியம். அந்த நாட்டத்துக்கு அது பிறவியில இருந்தே ஆகணும், ஸ்தூலம் வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ரமணரும் இதே மாதிரிதான் நுழைஞ்சார். அவர் தெய்வமா மாறினா நமக்கெல்லாம் ஏன் அப்படி வரமாட்டேங்கிறது? நீங்க வந்து அதே சூலமா தானே நுழைஞ்சது அந்த கருவுக்குள்ள. நமக்கு இயற்கையே வரமாட்டேங்குது அது மாதிரி. அது ஏன் அதான் அது வந்து வெளியில ஸ்தூலமா வெங்கடராமன் ஒரு குழந்தை பிறந்ததுதான் நம்ம பேசுறோமே தவிர, அது வந்து முன்னாடியே அது ஒரு பரம்பொருளா இருக்கிற அளவுல நம்மளுக்கு வழிகாமிக்கிறதுக்கோசரம் அந்த அழக மேன்ற தாய் வயிற்றுக்குள்ள அந்த 1879 வருஷம் அவர் எப்ப பிறந்தாரோ அதுக்கு அந்த அந்த நாளுக்கு முன்னாடியே, அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடியே மொத்தமா வந்தது இல்லையா? அப்ப இந்த ரவிங்கிற பிரதர்ங்கிற ரவிங்கிற ஸ்தூலம் இப்ப அதனோட நல்லது கெட்டதோட போகுமா அடுத்த பிறவிக்கு? ஆமா, நல்லது கெட்டதுகள் டிசைட் பண்றது. நல்லது கெட்டதுகள்ன்றது அவருடைய நானும் எனதும் வச்சிருந்ததா இல்லையா? அதனுடைய சாரம் தான் அடுத்த படமாக தன்னைத்தானே அதே நான் எனது வந்து அதுக்கு நாட்டமே இதுதாமா. எல்லாரும் அனுபவிக்கதாம பிறந்திருக்கோம், அனுபவத்துக்கு ஏங்குறோம், அனுபவத்துக்கு தவிக்கிறோம், அனுபவத்தை நிராகரிக்கிறோம், என்னென்னவெல்லாம் பண்றோம். இது பேரெல்லாம் வாசனைகள்னு பேரு. இது வந்து ஃபர்ஸ்ட் அனுபவிக்கிறவனே யாருன்ற ஒரு விஞ்ஞானத்தை வந்து ஆன்ம ஞானத்தை வந்து இந்த பிரபஞ்சத்துல போதிக்கல, உணர்த்தல. ஒரு சகஜமான விஞ்ஞானமா போதிச்சிருந்தா பிராக்டிக்கலா உள்கண்களை திறக்க வச்சு மனத்துல உங்களுக்கு ஒரு யோசனை வரதுக்கு முன்னாடி நீங்க நிறுத்தலாம் இல்லையா? இது யாருக்கு வந்ததுன்னு பாக்கலாம் இல்லையா? நீ நான் இல்லையே, நான் இல்லையே, ஏன் வர நீங்க சொல்லிட்டே இருக்கு. ஆமா, அது மூலமா உங்களுக்கு என்ன ஆயிடும்? உங்களுக்கு அந்த பார்வை விரிஞ்சிடும். அந்த பார்வைக்கு முன்னாடி வந்து இந்த பொய் மனம், பொய் புத்தி, பொய் நான் எனது கூட்டம் வந்து உதிக்காம, இவைகள் உதிக்கலையே தவிர அவைகள் உதிக்கும் இடமான ஆன்ம பொருள் வந்து அப்படியே மலர ஆரம்பிச்சு. நீங்க ஆன்மஸ்வரூபமாகவே இருப்பீங்க, இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். நீங்க ஏற்கனவே ஆன்மஸ்வரூபம். இதுக்கும் இந்த உடம்போட நீங்க வாழ்ந்துட்டே ஆன்மஸ்வரூபமா இருக்கலாம். நம்ம உணர்த்துறதே என்ன? இங்க வந்து ஜீவன் முக்தின்றது ஜீவனா இருக்கிறவன் வந்து உண்மை அல்ல அப்படின்றத அவன் உற்பத்தியாகி நம்மள படபடக்க வைக்கும் போது, பயப்பட வைக்கும் பொழுது, யாருப்பா நீ உடம்ப பிரதானமா வச்சுட்டு இப்படி புத்தியில வந்து என்ன பயமுறுத்துறியே, கொலை நடுக்கம் கொடுக்கறியே, என்னுடைய பற்றுக்கள் எல்லாம் ஆற்றுறியே அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி குருஜி, இப்ப வந்து ஒரு சின்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இளையராஜா, ரஜினிகாந்த், கமலஹாசன் 3 பேரும் ரமணரோட அசோசியேட் இருந்தேன்னு நீங்க சொன்னேன். ஆமாமா, சொல்லிருக்கேன். அது எப்படி அப்படின்னா என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் யாரா இருந்தேன் போன வாட்டி? எனக்கு வந்து ரமண மகர்ஷியினுடைய உள்ளார்த்த ஆத்மார்த்தமான வாழ்வு அவர் அடைஞ்ச பிறகு கூட எனக்குள்ள ஓடிட்டு இருக்க மாதிரி ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே ஓடிட்டு இருக்கு. பொறுமா. அப்ப வந்து இவெல்லாம் வந்து சுத்தி வந்ததெல்லாம் ஃபீல் பண்றேன் நான் காலத்தை கடந்து. ஓகே, என்ன பத்தி நான் வந்து இது ஜோசிய மாதிரி கேட்கல, ஒரு ஆசையால கேக்குறேன், ஒரு ஆதங்கத்தால கேக்குறேன். நீங்க நான் அசோசியேட் இருந்தேனா ரமணர்ல? நீங்க கண்டிப்பா வந்து ரமணர்ல இல்ல. நீங்க ரமணர்ல இருந்து அவ்வளவு நுணுக்கமா அங்க இருந்து கவனிச்சுட்டு இருக்கேன்றது நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இதுக்கு உணர்த்தப்பட்டது. இதுன்னு சொல்லப்படுற இவனுக்கு உணர்த்தப்பட்டது, எனக்கு உணர்த்தப்பட்டது. உங்களைதான் நான் சொல்றேன். நீங்க உணர்த்தப்பட்டால் ஒழிய நீங்களும் நானும் இந்த செகண்ட் வந்து இவ்வளவு நுணுக்கமாக அந்த உள் விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களை இப்ப நான் பார்க்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டே இருக்கேன். என்ன பிரயோஜனம் குருஜி? வெறும் பண்ணிட்டு இருக்கோமே, என்ன ப்ரொடக்ஷன் கிடைக்கலையே. இல்ல, திருப்பி வந்து ப்ரொடக்ஷன்ன்றது வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் மாதிரி பௌதிக உலக வாழ்க்கையில ஏதோ ரிசல்ட் ஓரியன்டட் வாழ்க்கை மாதிரி
அதே புத்தி இங்க எதிர்பார்க்க கூடாது. இந்த புத்தி வந்து எதிர்பார்க்கறதுக்கு பதிலா என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். எதிர்பார்க்கல, ஆசையா இருக்கு அது. அல்ல, ஆசைப்படணும், ஆசைப்படணும். ஆனா பேராசைதான் இருக்கு. ஆசைப்படணும், ஈவன் பேராசைப்படணும், வெறி கொள்ளணும், தாபம் கொள்ளணும், இதெல்லாம் தான் சொல்றோம். ஆனா இதுல என்ன நடக்கணும்னா, ஆனா நீ அருகதையான ஒரு ஊடகம் இல்ல அப்படின்னு அதே புத்தி கிட்ட பேசணும். நீங்க சொல்லணும், உங்க புத்திக்கே சொல்லணும், இந்த பாரு உன் புத்திய வச்சுக்கிட்டு நான் அடைய முடியாது, அதனால நீ கொஞ்சம் வாசல்ல இரு. நீ வாசல்ல என்ன என்ன சொல்லுவா, செருப்ப வாசல்ல தான் விடும், வீட்டுக்குள்ள போட்டுட்டு வர முடியாது, ரோடெல்லாம் நடந்துட்டு இல்லையா. அத போல நீ வெக்கப்பட வேண்டிய இடத்துல உன் பேச்சு இருந்திருக்கேன். நான் ரமணர் கிட்ட சத்தியமா சத்தியமா இருந்திருக்கேன். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற 800 கோடி பேர் இருந்திருக்கா, முக்கியமா நீங்க இருந்திருக்கேன். முக்கியமா இருந்திருக்கேன். முக்கியமா இருந்ததுனால்தான் முக்கியமா தேடின்னு வரேன். இது வந்து இந்த தாபம் வந்து உங்களை விட மாட்டேன். விட்டவர தொட்டவரை தான், திருப்பி அனுபவத்தில் விட்டவரை தொட்டவர். உபதேசம் சொல்லுங்க. இப்ப டே டுடேல நான் நல்லா இருக்கேன், பாக்கிறதுக்கு நல்ல ஹெல்த், எல்லா கடவுள் புண்ணியத்துல நம்ம ஒரு சின்ன கணக்கு போட்டுட்டே இருப்போம் இல்லையா எப்ப பார்த்தாலும். ஆமா ஆமா ஆமா. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கா, அமெரிக்கால இருக்கா, கணவர் இருக்காரு, எல்லாமே இதெல்லாம் நம்ம போடுற கணக்கு. சரிம்மா. ஏன்னா பிரதர் செத்து போனா வந்து எதுலயுமே ஒரு ஈடுபாடு இல்ல, வெறுப்பெல்லாம் இல்ல எனக்கு. இப்போ நீங்க இருக்கு, எனக்கு யாரு மேலே வெறுப்பு இல்ல எப்ப என் குழந்தை. ஆனா இவன் இல்லாத நம்ம, அது வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் வளர்ப்பா இல்ல மன பிரம்மையா இல்ல எனக்கு ஏதாவது மனசுல டிப்ரெஷன் மாதிரி சொல்லிக்கிறாளே அது மாதிரியா, எந்த விதத்துல நான் அடங்குறேன் இதுல? அதாவது வந்து உங்களுக்கு வந்து உபதேசங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படல, வழிகாட்டப்படல, நீங்க வழிகாட்டப்படல. ஆனா இது வந்து பற்றும் அறல, விரக்தியா இருக்கு, புரியுதா? உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து புரிஞ்சுட்டா கூட ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுதான் இங்க ஒரு பெரிய இதை வச்சுட்டு உணரணும். நம்மளா இப்ப இந்த செகண்ட் எல்லா மனுஷனும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா, மனசாலதான் வந்து நினைப்புகளாலதான் வாழறா, புத்தியினால அந்த அனுபவங்கள்ல இது நன்னா இருந்தது, இது நன்னா இல்லை அப்படின்லாம் சொல்றேன். இப்போ அதே தான் நீங்க சொன்னீங்க, பிடிச்சு இது எல்லாம் பிடிக்கல, ஒண்ணுக்குள்ளே எனக்கு இது இல்ல, விரக்தி இல்ல, வெறுப்பு இல்ல, ஆனா என்னமோ இன்டிஃபரன்ஸ், உதாசீன பாவம், புரியுதுங்களா? ஆனா இது வந்து மனசாலையா இல்ல எப்ப பார்த்தாலும் இதை நினைச்சுட்டே இருக்கிறதுனாலயா இல்ல மன பிரச்சனையா, வேற ஏதாவது மன பிரச்சனைங்கிறாலே? இல்ல, மன பிரச்சனை எல்லாம் இருந்தேன்னா நீங்க இவ்வளவு தெளிவா கேட்க மாட்டீங்க. கேள்விகள் எல்லாம் தெளிவா இருக்கு, ஆனா இதை நோக்கித்தான் இருக்கு. ஆனா இதை நோக்கி மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவா வாழல நீங்க, புரியுதா? அதான் இது இப்போ இதை நோக்கி மாத்திரம் வாழல, டிஸ்ட்ராக்டிவா உடம்பு பார்த்து நம்ம நினைச்சுட்டு நான் வந்துடுறது அந்த உடம்பு. ஆமா, உடம்பு நானா வரும் பொழுது அதுக்கு எல்லா காலங்களும் மாறி மாறி வருது, பருவங்கள்லாம் மாறி வருது, இள வயசு, இந்த வயசு, யௌவனம், அதுக்கப்புறம் அப்படின்னு வரும் பொழுது அந்த இதுல எல்லாம் வந்து அதுக்குண்டான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பதிவுகள் வழியா தான் வெளில வந்துட்டு இருக்கு. சோ அப்படி வரும் பொழுது, அப்படியெல்லாம் வரும் பொழுது கூட பார்க்க வைக்கிறது அருள். அது எது பண்ணினா சரியாகும்? இந்த மாதிரி தெரியறது அதுவே ஆறது எப்ப இல்லையா, மாதிரி தெரியறது இல்லையா, தேரிட்டிக்கலா புரியுது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு எப்ப அது பிராக்டிஸ்ல தான் வருமா? இல்ல, பிராக்டிஸ்ன்றதை விட வந்து உங்க இந்த மாதிரி யாருக்கோ தெரியறது, இந்த மாதிரி யாரோ பிராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி தெரியறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அதுலயே லயம் அடைஞ்சிருக்கீங்க. அதனாலதான் வந்து அதை தாண்டி உங்களால வந்து உங்க புத்தி வந்து போக மாட்டேன்றது, புரியுதா? இப்ப நான் சொல்றது என்னன்னா, தூக்கத்துல இந்த மாதிரி பவானி என்ற அவர்கள் வந்து லவலேசம் இல்லை, கடந்த ஞானியராகவே இருக்கீங்க, ரமணராகவே இருக்கீங்க, மாணிக்க வாசக பெருமானாவே இருக்கீங்க, பெரிய பெரிய ஆழ்வார்களும் திருவா அப்படிலாம் இருக்கு, எல்லாருமே இருக்கும், அப்படியாவே இருக்கும். இங்க வந்து என்ன ஆகுது, என்ன ஆகுதுன்னா இந்த தேகாத்ம புத்தி ஆல்ரெடி வந்து குழப்பி விட்டுருக்கு இல்லையா, நம்பிக்கைகள் மயமாக. வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குல்ல, வாழ்க்கைனாலே உடனே வாழ்பவனாக உடம்பை தான் நம்ம கருதி வாழ்க்கை மேல நம்பிக்கைன்னு சொல்றோம். இது அப்படி கிடையாது. இங்க என்ன அட போப்பா, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படி சொல்லணும். எங்க புத்தியில
இந்த மாதிரி என்னுடைய இப்ப ஹெல்த், அதுக்கு என்ன ஹெல்த்தை திறக்க போறது இல்ல, ஹெல்த்தை விட்டுற போறது இல்ல, பணத்தை விட்டுற போறது இல்ல, உறவுகளை விட்டுற போறது இல்ல, சூழலை விட்டுற போறது இல்ல. ஆனா இது எல்லாம் நான் புத்தி மனம் மூலமா இயங்கின்றது இல்லையா, அதுகிட்ட பேச போறோம், நேரட ஆத்மார்த்தமா பேசுறது. அதுக்குதான் அந்த பேசுற விதம் தான் சும்மா இருக்குது, உங்களோட பார்வையாவே மாத்திக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் கேள்விகளா கேட்கறதுனால, உணர்ச்சி மயமா உள்ள எண்ண ஓட்டங்கள்ல போராடிட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், இது எதுவுமே வேண்டாம், வெறுமனே சும்மா குழந்தைய மாதிரி நிஷ்களங்கமாக நிற்க பழகுங்கள். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா, பேரப்பேத்திகள் இருக்கா? நீங்களே குழந்தைகளை வளர்த்துக்க, ரெண்டு பசங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்திருக்க, அவளுக்கு பேரப்பேத்திகள் இருக்கும். சோ இப்ப அதுகள் எப்படி இருக்கும், அதுகள் கிட்ட நானும் இருக்காது, மனதும் இருக்காது, புத்தியும் இருக்காது. சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு 3 வயசு குழந்தை நல்லா பேசும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தடித்த ஜீவத்தன்மை இருக்காது. நம்ம கிட்ட இந்த ஜீவத்தன்மை உடம்பாலும் சேர்த்து ராஜச தாமச குணமா வளர்ந்து நிக்கிறது விருட்சமா. அதனால ஆமா, அது நிக்கிறதுனாலதான் இது விரக்தியா அந்த மாதிரி எல்லாம் கூட கேட்க வேண்டாம். இது விரக்தியா, சோகமா, தவிப்பா, இல்லாட்டி எனக்கு ஆன்ம ஞானத்துக்கு உண்டான அருகதை இல்லையா, இதெல்லாம் கேட்காதீங்க. கேட்கறதுக்கு பதிலா இப்படி எல்லாம் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கா இல்ல, அதோட அது இப்படி வேணா இருக்கட்டும், அது என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா நினைக்கட்டும், என்ன வேணா தீர்மானிக்கட்டும். ஆனா அது தீர்மானம் நடக்கும் பொழுது பக்கத்துல வெறும நெல்லுங்க, வெறுமனே. இத எந்த அதிகாரத்துல நான் சொல்றேன்னா, நான் உணர்ந்தவன்ற அதிகாரத்துல சொல்றேன். என்னோட ஆமா, நான் உணர்ந்தவன். நானுன்னு சொல்றது நான் சொல்றது அந்த தன்மை உணர்த்தி தானாகவே நிக்க வச்சிருக்கு. நான் அப்படி நின்றுதான் வந்தேன், அப்படி நின்றுட்டே இருக்கேன், அப்படி நின்றுட்டே இருக்கேன். அதுதான் இந்த சந்நிதியில இருந்து உங்களுக்கு பாயும். இத நம்பிக்கையா வச்சுக்கணும். நீங்க நம்பிக்கையா வச்சுட்டு என்ன பண்ணணும், எப்பேற்பட்ட பவானின்றவங்க எந்த விதமா, எந்த கடந்த காலத்துல என்ன வேணா பதிவு இருக்கட்டும், எதிர்காலத்தை பத்தி என்ன விதமா பயம் இருக்கட்டும். ஏன்னா அடிப்படையில காலமும் கிடையாது, தேசமும் கிடையாது ஆழ்ந்த வர்க்கத்துல. தத்துவங்கள் அப்படி பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. வேதங்கள்ல இருந்தோ, சனாதன தர்மத்துல இருந்தோ, உபநிடதங்கள்ல இருந்தோ அத்தனையிலும் பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கூட இந்த சைடு புத்தி மனம் பேசுறதே நம்பாத அளவுக்கு குழந்தை மாதிரி ஆயிடுங்க. யூ கோ பேக் டு யுவர் சைல்டுஹுட். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிஷ்களங்கமான ஒரு சிறுமியாக மாறிவிடுங்கள், சிறுமியாக மாறிவிடுங்கள். உள்ளுக்குள்ள மனத்து அளவுல, புத்தி அளவுல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நினைக்காதீங்க, புரிஞ்சதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. லாஜிக்கலா இதை அடைய முடியாது. வெறும் பதில்கள், நீங்களே பதில்களை அற்புதமா கண்டுபிடிச்சா கூட அந்த பதில்கள் உங்களை கொண்டு போய் சேர்க்காது. உங்களுடைய இது எல்லாமே பொய் உயிர் கட்டு, இது எல்லாமே பொய்யான ஆர்குமெண்ட்ஸ். பொய்யான ஆர்குமெண்ட்ஸ்னா பொய் உயிரே. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல பவானி மாத்திரம் இல்ல, பிரபஞ்சமே இல்லை, பிரபஞ்சமே இல்ல. ஆமா, பிரபஞ்சத்தினுடைய. இப்ப நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, திரும்பி எனக்கு திரும்பி இது வருமா குருஜி? will I take again one more body? இல்ல, இப்போ நீங்க இந்த அளவுக்கு உள்ள நுட்பத்தை கூடினதுனால அங்க அது பாத்துக்கும். இன்னும் நீங்க அனுகிரகம் உனக்கு ஏதாவது தோணியதுனா குருஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா பரிபூர்ண எப்பவும் ஆசீர்வாதம். பொய்யாயின போய் அகல வந்து அருளின்னு சொல்லிட்டே இருக்கேன். விஞ்ஞானமாகி மிளிர்கிட்ட மெச்சுடரால புரியறது அறியறது எல்லாம் பாட்டு எழுதப்ப கோட்டை விடணும்னு இல்ல, என்ன பண்றது? இல்ல இல்ல இல்ல, நீங்க அதான் சொல்லுங்க. நம்ம நிறைய இந்த உலக வாழ்க்கை என்ன பண்ணிடுது, புத்தி மயமா காம்படிட்டிவ் வேர்ல்டா நம்மள ஆக்கி வச்சிருக்கிறதுனால ஞாபக சக்தி எல்லாம் நம்புறோம். உங்களுக்கு ஒரு ஞாபகம் வேண்டாம், படிச்சதெல்லாம் கூட நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ரமணரை பிடிக்குமா, ரமணர் போட்டோவை எதிர்க்க வச்சுட்டு இருக்கோம், எதிர்க்க வச்சுட்டு வெறுமை எதிர்க்கையும் உட்காந்துட்டு கண்ணை திறந்துட்டு கூட இருங்கோ, இல்லாட்டி கண்ணை மூடி வெறுமை அக்கடான்னு குழந்தை மாதிரி. You don't have any responsibility, you have no commitments at all, you have nothing to do. அந்த அளவுக்கு சகஜமா உள்ள என்ன நடந்தாலும் நடக்காட்டியும் நினைப்புகள் வந்தாலும் வெறுமனே 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 நிறைய அந்த இடத்துல இருப்பவனை காலி பண்ணிட்டு இருக்க வைக்கும். சாட்சி மாத்திரமா, ஏன்னா அது சாட்சி சைத்தன்யம் மாதிரிதான் இருக்கு, வெறும் ஒளி உடலை வச்சுட்டு இருக்கு. ஒளின்றதுதான் அறிவு, உணர்வு, இருப்பு. அது ஆனந்த உணர்வு.
ஆனந்த உணர்வு இருக்கு. எனக்கு பாடி இல்லையா, அப்ப நான் நாளைக்கு 10 நிமிஷம் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம சொல்லிக்கிறோம் செத்து போயிட்டான்னு. அப்ப எனக்கு இல்லங்கிறீங்களா? என்ன இல்ல இல்ல இல்ல, நீங்க டீப்பா உள்ள போயிட்டு நீங்க டீப்பா வந்து இதை ஆத்மார்த்தமா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே இல்லாம போயிடும். உடம்புன்றது உங்களை வந்து பற்றாது. உடம்பு மயமாக நீங்கள் மாறிக்கொள்ள உங்களுடைய நான் வந்து வடிவெடுக்காது, வடிவெடுக்காது. இப்ப ரமணர் வந்து இந்த ஸ்டேஜ்லயே கூட வடிவெடுக்காதா? நான் கொஞ்சம் கச்சாவா தானே இருக்கேன். நீங்க அப்படி நீங்களா சொல்லிக்கலாம், எடுக்காது. ஏன்னா ஆத்மார்த்தமா அது வேற ஒண்ணு, ஏதோ ஒண்ணு டீப்பா கேட்கறதுனால தான் இங்க வந்திருக்கீங்க. நீங்களா வந்து உங்களை காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம்ன்றதுதான் திருப்பி எப்பவே என்னுடைய உபதேசமா இருக்கும். நீங்களா வந்து நான் இப்படி போயிட்டேனே அப்படி போயிட்டேனேன்ற தாக்கமே வேண்டாம். நீங்க எத்தனை வருஷம், சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு 90 வயசு ஆறுது, 89 வயசுல வந்து கேட்டா கூட 89 வயசே பார்க்க மாட்டார் உணர்ந்தவர். அந்த அந்த பியூரிட்டிக்கு ஏங்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ஆன்மான்னு சொல்றேன் இல்ல, அதுக்குள்ள ஐக்கியமானும் தவிக்கிறேன் இல்ல, அந்த ஒரு தவிப்புக்கு முன்னாடி காலங்கள் அனைத்தும் பொசுங்கி விடும். பழைய பாவங்களோ புண்ணியங்களோ நல்லதுகளோ கெட்டதுகளோ எல்லா பதிவுகளும் பொசுங்கி விடும். அந்த ஒரு எண்ணம் போருமா? அது ஒரு எண்ணம் கிடையாது, அது அப்படியே மலர் எண்ணம் கூட நினைச்சுக்காதீங்க. அதுதான் நானுன்னு நினைச்சுக்கோங்க. நான் மலர்ந்திருக்கும் பார்வை, நான் மலர்ந்துட்டேன் உள்ள ஆன்ம பார்வையாக என் பார்வை மலர்ந்து இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன வேணா வரட்டும், யோசனை வரட்டும், என்ன வேணா என்னையும் நெந்திக்கட்டும், இப்படியாக்கும் அப்படியாக்கும் சொல்லட்டும், இவ்வளவு வயசாயிட்டு இனிமே வரப்போறதா, அப்படி எந்த கமெண்ட்டும் விமர்சனமும் நொந்து கொள்ளுதலும் புலம்புதலும் தேவையே இல்லை. சரி குருஜி, செத்து போயிட்டதுக்கு அப்புறம் அந்த சடங்குகள் எல்லாம் தேவையா? ஒரு பிராமண ஃபேமிலியில பிறந்திருக்கோம், அதையும் சொல்லிடுங்க. அது அந்தந்த இது அதெல்லாம் புறச்சூழல்ல பதிவு, அந்த உடம்புன்ற பதிவுக்கு ஏற்பட்ட தர்மங்கள். தேவையா தேவையில்லை? இப்ப நான் செத்து போயிட்டா பண்ணணுமா வேண்டுமா? இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்றேன்னு, தேவையை கடந்து அந்த தர்மம் இருக்கு. நம்ம வந்து இந்த சனாதன தர்மத்துல பாத்தீங்கன்னா இந்த குலத்துல இப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்கு. 13 நாள் காரியம் பண்ணணும், 14 நாள் காரியம் பண்ணணும், வருஷாப்திகம் பண்ணணும், சுபம் பண்ணணும், அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. எல்லாம் வந்து அவங்க வந்து அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு அந்த ஜீவாத்மா எங்கேயாவது மாட்டிருந்தா கூட போகணுன்றதுக்கோசரம் சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் பண்ணப்படும், எல்லாம் பண்ணப்படும். நம்ம தான் பிறக்கவே இல்லை, ஒண்ணுமே இல்லையே, யாருக்கு பண்ணிட்டு இருக்கோம்? திருப்பி அதாவது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்திலேயே வந்து பிறந்தவன் இல்ல, ஆழ்ந்த உறக்கத்திலேயே தினம் இறப்பு, முழுசான ஆனா சூன்ய வெளிக்கு தான் போறோம், பொய்யான இறப்புக்கு தான் போறோம். நம்ம இப்ப பொய்யான இறப்பையா தேடுறோம் இல்லையே, மெய்யான வாழ்வை தேடுறோம். சோ மெய்யான வாழ்வை நம்ம தேடின்னு இருக்கோம். நம்மள சேர்ந்த குடும்பம் என்ன பண்ணோம், நம்மளை அது எப்படி பார்த்ததோ அது பிரகாரம், அந்த கொலை வழக்க பிரகாரம் என்னமோ பண்ண போறது. அது பண்றதுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்றது கிடையாது. புரியுதா? தர்மங்கள்ன்றது இல்ல, திருப்பி வந்து இஸ் இட் நெசசரின்றதுக்கு இல்லையே, என்ன தர்மம்னு இருக்காது. ஒரு குருஜி அவன் ஒரு பயத்தான் பண்றான், பண்ணலாம். பயத்தினால பண்ணல, தர்ம சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு, தர்மசாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு. இப்ப வந்து பகவான வந்து என்ன பண்ணா, அடக்கம் பண்ணி அந்த ஸ்தூல தேவத்தினுடைய இதெல்லாம் கூட வைப்ரேஷனு ஃப்ரீக்வன்சி அதனுடைய ஆன்ம பலம் அத்தனையும் அங்க ஸ்தாபனம் பண்ணணும்ட்டு அங்க வச்சா. அதனால தானே ஈர்க்கிறது. அங்க போனா கூட மௌனமா இருக்கு, ரமணாசிரமத்துக்கு போனா கூட மௌனமா இருக்கு. அதே மாதிரி கொங்கண மகரிஷி இது திருப்பதி வெங்கடேச பெருமாள் சன்னிதானம் சொல்லுவார். அதனாலதான் கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கிறது. அத போல வந்து இங்க வந்து ஸ்தூலத்துக்கு உண்டான தர்மங்கள் வேற, அந்த ஸ்தூலத்துக்கு உண்டான தர்மங்களை உணர்ந்தவான சாஸ்திரங்கள்லயும் வேதங்கள்லயும் நிர்மாணம் பண்ணி எழுதிட்டு வந்திருக்கா. அதனாலதான் நல்லது கெட்டதெல்லாம் ஸ்தூல விஷயங்கள்ல இருக்கு. ஸ்தூலத்தை மனதுதான் திருப்பி பண்றது. அதனால பண்றா இந்த காலத்துல எங்க பண்ற, எல்லாம் பிசினஸ் தானே பண்றா. 13 நாள் 1.5 லட்சம் கொடுக்கும் 2 லட்சம் கொடுக்கும் தான் பண்றாங்க. அங்க என்ன நல்லது நடக்கிறது? ஒன்லி பிசினஸ் இஸ் கோயிங் தேர். திருப்பி வந்து இது எல்லாமே வந்து நீங்க அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வாஸ் பாஸ்ட் அவே, உங்களுக்குள்ள இருக்கிற புரிதல் அறிதல் இது மூலமா அவருக்கு நம்பிக்கை இல்லை,
உங்களுக்கு இந்த மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தைரியமா அப்ப வந்து உங்க புத்தி விட்டுரும். அப்ப வந்து தேவையா தேவையில்லையா அந்த கேள்வி கூட கிடையாது. ஆனா பொதுவா நீங்க கேட்டீங்கன்னா நான் பொதுவான இப்ப பதில் சொல்லி ஆகணும். இது தேவையா, பித்ரு காரியம் தேவையா, இந்த சிராத்த காரியம் தேவையா, இறந்த உடலுக்கு 13 நாள் காரியம் தேவையா, அதுக்கு தேவையா, காசிக்கு போகணுமா கயா போகணுமான்னா எல்லாம் சத்தியம், எல்லாம் சத்தியம். இல்லாட்டி நம்ம ஆதிவாசிகளாவே எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்க இந்த ஸ்தூல உடல் மேல நம்பிக்கை இல்லை, இது இல்லைன்னா கூட நீங்க விட்டுடலாம். நீங்க 10 பேர் பக்கத்துல இருக்கிறவாளை சொல்லி வந்து எனக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய இது மாத்திரம் தானே தவிர அதனால அந்த சூக்ஷ்மத்துக்கு எதேனும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேக்குறேன். இல்ல, அதுக்கு சம்பந்தமே இல்ல. திருப்பி இது பேசுறதே சூக்ஷ்மம் தானே. இப்ப பேசுறது யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இறந்த பிறகு இவர் இருப்பாரு. இந்த நம்பிக்கைகள் மயமா தான் நம்ம உலகிட்டு இருக்கோம். இந்த தருணத்துல பேசிக்கொண்டிருக்கும் பவானி என்பவர் போன தருணம் வரைக்கும் வச்சிருந்த நம்பிக்கையின்மைகள் தானே இப்ப பேசிட்டு இருக்கு. வேற எது பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறது? வாயா பேசிட்டு இருக்கு, உடம்பா பேசிட்டு இருக்கு. உங்களுடைய நான் எனது பாவங்கள் தானே இப்ப பேசிட்டு இருக்கு. அது சாஸ்வதமா இருக்கிறத பத்தி தானே இங்க வந்து ஆகமங்களும் சொல்லி இருக்கு. ஒவ்வொருத்தருடைய குல தர்மம், இந்த தர்மம், மத தர்மம். குருஜி மசாலா சேர்த்துட்டா இல்லையா? அது ஒண்ணும் பியூரா இல்லையே. அவ சேர்த்து ஆகமத்துல மசாலா சேர்த்துட்டு இருக்காளே, அதுல ஒண்ணும் பியூரே இல்லையே. அதாவது இல்லம்மா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா உபநிடதங்கள்ல பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கிற கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது பேர் சனாதன தர்மம்னு பேரு. சனாதன தர்மம்னு ஆக்சுவலா என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஆன்ம நிலை. அந்த தர்மம் வந்து தனக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள வச்சுட்டு இருக்க மாதிரி பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தினுடைய இரட்டைகள் அனைத்தையும் வச்சுட்டு இருக்கு. சூக்ஷ்ம இரட்டைகள், ஸ்தூல இரட்டைகள் எல்லாமும் அங்க இருக்கு. உயிரினங்கள், ஜட பொருட்கள்ல இருந்து அச்சரங்கள் அத்தனையும். அதுதானே இவர் ஆதிசங்கரர் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லுவார் குருஸ்துதியில, அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தற்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவேனம். அகண்ட மண்டலாகாரம், பெரிய மண்டல வெளியாக இருக்கிற அத்தனையும் ஆக்சுவலா இங்க இருக்கு. தற்பதம் தர்ஷிதம் என்ன சொல்றாரு? ஆன்ம பொருள் சொல்ல, எனக்கு நீ ஆன்மாவாவே விளங்கிட்ட. அவர் உணர்ந்த நிலையில இருந்து அகண்ட மண்டலாகாரத்தையும் மதிப்பு கொடுத்து பேசுறாரு. புரியுதா? அது பூராவும் ஆன்ம பொருள் நிறைஞ்சிருக்குன்னு வேற திருப்பி சொல்றாரு. அது பூராவும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் அவர் ககன மார்க்கத்துல போயிடுறாரு. அவர் அப்படியே இதுவாயிடுறாரு. இப்ப இருக்கிற மகான்கள்லாம் நம்ம இவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டாரு, எனக்கு இந்த 4 பேரை தவிர வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னுடைய இதுல இதை வந்து பெருசா குளோரிஃபை பண்ணக்கூடாது, ஒரு கல்லு கூட வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா இவெல்லாம் வாழும் பொழுதே நன்றாக புடம் போட்டவர்கள். இப்ப பகவான் வந்து அவர் வாழும் பொழுதே அவருக்கு எதிர்க்கே சிலை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அது அந்த உடம்புலயே அது இல்ல. அவன் வந்து ரமண பகவான பார்த்தது என்ன? அந்த உடம்பு மூலமாக ரமண பகவான ஐடென்டிஃபை பண்ணிட்டா உலகம். அதனால அவர் என்ன பண்ணா, அவர் இருக்கும் பொழுதே சிலை அமைச்சான். சிலை வெடிச்சு, கற்சிலை வெடிச்சு. குருஜி நீங்க என்ன பண்ணுவாங்க குருஜி ஆஃப்டர் யுவர் டைம்? ஆஃப்டர் மை டைம் அதான் சொல்லுங்க. நான் இப்பவே வந்து அதை பத்தி நினைக்கிறவனா கூட நான் இல்லை. ஆனா இந்த ஸ்தூலத்துக்கு உண்டானது என்ன நடக்கிறதோ, ஸ்தூலத்தை கொடுத்தது. இந்த ஸ்தூலம் 2 ஸ்தூலத்துக்கும், அதாவது ஸ்தூலமான பிரபஞ்சம், நாமரூப பிரபஞ்சம், ஸ்தூலமான இந்த மைத்திரையாவை அது வெளிப்படுத்தி இருக்கு. இதுக்கும் சூக்ஷமும் இருக்குன்ற இல்ல, எல்லாத்துக்கும் சூக்ஷமும் ஆன்மா. ஆன்மாக்கு அந்நியமா எதுவுமே இல்ல. சோ ஆன்மா எல்லாத்துக்கும் புத்தி. ஒரு நிமிஷம் குருஜி, இது போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? வீடியோ போயிடுச்சு. உன்னோட வீடியோ போயிடுச்சு. நீ இந்த இடத்துல கையில இந்த இடத்துல வை. சரி சரி சொல்லுங்க. சாரி சொல்லுங்க. பரவாயில்ல. சோ இங்க வந்து இப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவேன் நீங்க? உங்களுக்கு எதாவது இது பண்ணுவாளா? என்ன பண்ண? இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேன்மா, நான் எதுக்குமா நானுன்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கூத்த வந்து நிர்மாணிக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஒரு 4 நாள் முன்னாடி கூட சண்டே இன்னைக்கு என்ன போட்டிருந்தேன், ஆட்டத்தின் முதல் படி ஆட்ட நாயக நானை கண்டுபிடிப்பதான்னு போட்டேன். ஆமா, அப்படின்னா என் பார்வை பூரா நான் உபதேசம் பண்றது அத்தனையும் நான் என்ன பண்றேன், ஐயா நீங்க வந்து யாரா இருக்கீங்களோ அந்த உடம்ப நம்பி பாக்காதீங்க. கை கால் இல்ல, நீங்க கண்ணு கிடையாது, ஞான இந்திரியங்கள் கிடையாது, இதெல்லாம். சோ நேரடியா நீங்க உதிக்கிற ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறது தான் சூக்ஷமோன்னு சொல்றேன். சோ
இங்க என்ன நடக்குதோ ஸ்தூலத்துக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டுமே. ஏன்னா அது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்தூலத்தை வந்து இது பேச வச்சுட்டு இருக்கு, சசங்க எடுக்க வச்சுட்டு இருக்கு. இது ஒரு நாள் மூச்சற்று பேச்சற்று போகும்போது இந்த ஸ்தூலத்துக்கு என்ன நடக்கணும்னு அது விதிக்கப்பட்டிருக்கோ அதுவும் ப்ரீ டிட்டர்மெண்ட் இல்ல. நான் அடங்கிறது தானே எனக்கு முக்கியம். என் மனத்தை வச்சு விகாரிக்கிறதா முக்கியம். என் மனத்தையும் புத்தியும் வச்சு விகாரிக்கிறேன்னா அது பேர் என்ன? நான் என்னதை பிரமாதமா கொண்டாடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சத்தியமா இல்லையா? அதுக்கு நேர எதிரான பாதையில தானே உபதேசங்களே இருக்கு. அதுக்கு அப்ப நான் உணர்த்துறவனாவே நான் இந்த உணர்த்தும்படியா என்ன பண்ணிருக்கேன்னா நான் என்னதை கொண்டாடுறதானே அர்த்தம். ஐயா இப்படி பாத்துக்கோங்க, நான் இறந்து போன உடனே என் உடலை இப்படி பண்ணுங்க அப்படி. என்னையா இது? ஃபர்ஸ்ட் நான் உடலா, நான் உயிரா? இந்த புலி உயிர் உடல் எல்லாமே இந்த காஸ்மிக் சைக்கிள்ல திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி வரவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தோற்றமா இப்பொழுது இருப்பவன் யார் என்று முழுவதுமாக எனக்கு உணர்த்தப்பட்டாச்சு. உணர்த்தப்பட்டுட்டே இருக்கு, எல்லாருக்கும் உணர்த்திட்டு இருக்க. எனக்கு மாத்திரம் நான் சொல்ல, இப்போ நான் உணர்ந்தவன்னா அருகதையா இந்த உடல் கொண்ட இந்த மைத்திரேயா தான் உணர்ந்தவன் அப்படின்னு நான் சொல்ல. ஐயா அது உணர்த்திக்கிட்டே இருக்குப்பா. இருக்கிறதே ஒரு பொருள் தான்பா, அது உணர்த்திக்கிட்டே இருக்கு. நம்ம முதுகு எப்படி கண்ணை எப்படி திருப்பி வச்சிருந்தா எதிர்பக்கம், நம்ம என்ன உடல் பக்கம் வச்சுக்கிறோம், உலக பக்கம் வச்சுக்கிறோம், அப்புறம் சாவுக்கு பிறகு வச்சுக்கிறோம். சாவுக்கு பிறகு இந்த உடலுக்கு என்ன மரியாதை கிடைக்க போறதுன்னு செத்த பிறகு அதுக்குள்ள எப்படி நான் இருக்கும் போதே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதா சாமர்த்தியம். இன்னும் கேட்டா உடம்பு கடைசி மூச்சு விடுறதுக்குள்ள நான் எனதுன்னு அங்க உள்ள ஒண்ணு இல்லாம பண்ணிட்டீங்கன்னாலே அதுவே பர்ஃபெக்டா செத்துப்பிட்டீங்கன்னு அர்த்தம். பொய் உயிருக்கும் பொய் மனதுக்கும் பொய் புத்திக்கும் பொய் அகந்தைக்கும் இறந்து விட்டீர்கள் என்ற முழுமையான திருப்தி. ஆமா, ஏன்னா அது சும்மா இரு பார்வையாதான் ஆன்ம பார்வை போய் மலர போடுது. சரி, அப்ப அந்த சேஞ்சஸ் எப்ப உள்ளார என்ன தெரிய வந்தா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும்? இப்ப திடீர்னு ஐயோ வேலை கட்டு போறாளே, ஐயோ சமைக்க வேண்டியிருக்கு, ஐயோ வெளியில போக வேண்டியிருக்கா, அப்படி ஐயோ ஐயோங்கிறது இல்லையா? அது அந்த இப்ப நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ராத்திரி தூங்குறச்ச எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த சேஞ்சஸ் வந்தா நம்ம எப்படி அதை ஃபீல் பண்ணுவோம்? அதுக்கு எதே திருப்பி அவன் அந்த என்கிட்ட வந்து ஆன்ம ஞான கண்ணு திறக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இவ்வளவு % திறந்திருந்தா என்ன மாதிரி என்னுடைய புற வாழ்க்கையில அந்த சேஞ்சஸ் தெரியும் அப்படின்றத நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே பார்த்துக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு பதட்டம் போன பிறகு நீங்க எப்படி பதட்டப்படுவீங்க? ஒரு குழந்தைகிட்ட பதட்டம் இருக்கா? நீங்க உங்க பதட்டத்தை குழந்தை மேல கிளம்பு எல்லாரும் 5 நிமிஷத்துல போறோம், நீ போ ட்ரெஸ் போட்டுக்கோ அதுக்கு போட்டு திணிச்சு ஆண்டிகளை தூக்கி போட்டு அனுப்புறோம். நம்ம பதட்டத்தை தான் நம்ம பண்றோம். எல்லாம் நான்ற தேகத்தையே அபிமானமாக நானாக பாவிக்க அதனால பண்றதுதான் அத்தனையுமே. சோ இத நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்ரத்த கொண்டு, நம்பிக்கை கொண்டு, என் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு, என் உணர்த்துதல் நம்பிக்கை. ஏன்னா ஆல்ரெடி நீங்க அந்த பொருள் தான். ஆனா நீங்க பார்க்கணுமே, பார்க்க ஆரம்பிக்கணுமே. பார்த்துட்டு கேளுங்கன்னு சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு வாரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் கேளுங்க, எத்தனை தடவை கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயார். ஆனா பாருங்க, எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடியே மனோரீதியான கேள்விகளாக, ஸ்டேட்மெண்ட்ஸ்களாக, வாக்கியங்களாக அமைத்துக் கொள்ளாதீர்கள். சோ எனக்கு ஆஃப்டர் டைம் இது இல்ல, அந்த திருப்பி இது மாதிரி அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு வந்து வெற்று பார்வையா கரைஞ்சு போயிட்டே இருக்கீங்களோ, இந்த சந்தேகிப்பவளை வந்து பண்ணுங்க, அவங்களையே சந்தேகப்படுங்க. கேள்வி கேட்கிறவர்களே வந்து என்று எவ்வளவு கேள்வி கேட்க போற, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ண போற? இந்த ஆராய்ச்சியில நீ 100க்கு 100 மார்க் யாருக்கு ப்ரூவ் பண்ண போற? நம்ம மனதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். எனக்கு நான் நிகரேன்னு நான் இங்க ப்ரூவ் பண்ணிக்க போறோம். என்ன பண்ண போறோம் இங்க அப்படின்னு நீங்க எல்லா விதத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? சைலன்ஸ் தான். மௌனமா இருப்பேன், ஆனா வேலைகள் நடக்கும். உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி இருந்தனா வந்து மௌனமா இருக்கேன், நிறைய அதுக்கு மேல நிறைய வேலைகள் ஈடுபடுவீங்க. இன்னும் ஆக்கமா இருப்பீங்க, இன்னும் சந்தோஷமாவும் இருப்பீங்க. ஏன்னா மௌனம் வந்து பரம உபசாந்தம். இப்ப வந்து வலுத்த ஆர்குமெண்ட்ஸா பேசிட்டு இருக்குது மனம்.
அது எல்லாம் வந்து அப்படியே அங்கேயே விழுந்துடும், உதிக்கிற இடத்திலேயே விழுந்துடும். நம்பினால் விழுந்துவிடும், நம்பினால் பிறவியே இல்லை, நம்பினால் மறுபிறவி இல்லை, அடுத்த செகண்டே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இப்ப நம்ம சிறப்பு வகுப்புல எல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஏன் உங்களுக்கு அடுத்த மௌனமா இருந்தீங்க? மௌனமாவே போட்டோமே. ஏன் சறுக்குன்னு ஒரு தாட் வந்து ஐயோ இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு ஏன் சந்தேகப்படணும்? அந்த நான் யார்? புரியுதா? இப்படி என்றெல்லாம் மிக மிக மட்டும் நாங்க இல்ல குருஜி, எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு இல்லையா? இப்ப அவர் கேட்பாரு சாப்பாடு எடுத்தா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ சாப்பாடு எடுத்தா அப்படிங்கிறது அது கிளம்புறது, அது உள்ளார இருந்து கேட்கட்டும்மா அவரு. ஏன்னா அவரையும் சேர்த்து நீங்க வந்து உள்ள சுமந்துட்டு இருக்கீங்க. அவருக்கு பண்ணி போடணும், பண்ணி போடணும், உங்களுக்கும் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கணும், அவருக்கும் பண்ணி போட்டு சாப்பிடணும், குழந்தைகளுக்கும் பண்ணணும், உலகத்துக்கு எல்லாத்துக்கும் உழைக்கணும், எல்லாருக்கும் எல்லா பொறுப்பும் இருக்கு, எல்லா கடமைகளும் இருக்கு. ஆனா இத வந்து ஏன் வந்து எண்ணமா எண்ணத்தை உருவாக்கி நம்மளவே விரட்டா பண்ண வைப்பானே. விரட்டுறது இல்ல குருஜி, அது ஒரு காரியமா தான் பண்ணிட்டு இருக்கோம். சம்படி தேர்ட் பர்சன் இஸ் டூயிங், அந்த மாதிரி தான் பண்றோம். பட் வந்து அது தெரியுது, நல்லா தெரியுது. அது ஒரு வேலை, அவ்வளவுதான். நமக்கு ஒரு ஆபீஸ் போனா வேலை பண்ண மாட்டோமா? ஆபீஸ் தான் எடுத்துக்கிறோமா இல்லையா? பேங்க்ல வேலை பாக்குறேன், பேங்க் என்னோடதா இல்லையே, ஐ எம் ஒர்க்கிங் தேர், தட்ஸ் ஆல். 11 மணிக்கு போனா 5 மணிக்கு வந்துடுவேன், அவ்வளவுதான். அந்த ரூபாய் நினைச்சு கூட பாக்குறது நம்ம அந்த கோடிக்கணக்கான ரூபாய அந்த ஒரு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இது ஒரு ஃபேமிலி, இது ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். we are working for this company, I am working for my marriage company. எனக்கு இங்க கொடுக்கப்பட்ட வேலைகள் குடும்பத்தை பாக்குறது, சமைக்கிறது, டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப், அவ்வளவுதான். இது எல்லாம் ஏன் சகஜமாகாம போயிடுதுன்னா இவைகள் எல்லாம் தான் பிரதானமாயிடுது. டேக்கிங் கேரு, சமையல் பண்றது, சம்பாதிக்கிறது, புறச்சூழல் கம்பல்ஷன் வந்து மனித சமுதாயத்தையே போட்டு ஆட்டி படைக்க. நீங்க பேங்க்ல வேலை பண்றீங்க, இன்னொருத்தர் வந்து யார் வீட்டுலயே போய் வீட்டு வேலை பண்றா, இன்னொருத்தர் வந்து விவசாய வேலை பண்றா, ஏதோ ஒண்ணு பண்றா. பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா இருக்கான். ஆமா, என்னவா எல்லாமுமே வந்து பண்றவாளா நினைச்சின்றத என்னன்னு பார்த்துட்டா அத்தனை பதட்டமும் போய்விடும், அத்தனை நிர்பந்தங்களும் போய்விடும். எனக்கு கொஞ்சமாவது புரிதல் வந்திருக்கா குருஜி? நல்லா வந்திருக்கு. நீங்க ஏன் சந்தேகப்படுறது? அந்த சந்தேகத்தை விட்டு விட்டுருவோம். நல்ல சந்தேகம் இருந்தா கூட இல்ல, நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா கூட இப்ப நான் உங்களோட பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுறேன் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணும், உங்களோடய வந்து சந்தேகப்பட்டா கூட பரவாயில்ல, அவர் சந்தேகப்படட்டும் அப்படின்னு உங்களே சொல்லிடும். உங்களுடைய எதிர்பதமா உள்ளுக்குள்ள தோன்றி ஒரே சந்தேகமா இருந்தா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி என்னால சரியாவேனா, நல்லா புரிஞ்சுப்பேனா, எனக்கு எல்லாம் நல்ல கதி கிடைக்குமா அப்படின்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவளையும் பாருங்க. பேசிக்கிட்டுமே பொறுத்துக்கோங்களேன், எல்லாரையும் பொறுத்துக்கோங்க. தினம் அதாவது நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன்னா இத இன்னில இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 நாள் 3 நாள் அப்படின்னு அப்படியே சிரத்தையா என்ன பண்ணணும் குருஜி சொல்லுங்க. இப்ப சொல்றத நீங்க உடனடியா இங்கேயே எதிர்க்கியே பண்ணணும். என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணை மூடினோட என்னவா இருப்பேன்றதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க கண்ணை மூடினே கேட்க ஆரம்பிங்க. நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களை தனியா விட்டுட்டு பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி கண்ணை திறக்க சொல்றேன். நான் சொன்ன பிறகு நீங்க திறந்தா பண்ணுங்க. கண்களை முறிக்குங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உட்காருங்க. சகஜமா ஃபர்ஸ்ட் உட்காந்து ஃபர்ஸ்ட் அடிப்படை ஃபீல் வந்து சௌகரியம். அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள வந்து நெருக்கடியா வந்து கடமைகளோ பொறுப்புகளோ அதை செய்யும் பவானி என்பவர்களோ அடியோட உள்ள வந்து சேர்க்காதீங்க, ஏற்படுத்திக்காதீங்க. யோசிக்கிறத கூட வந்து பர்டனா நினைக்கிற அளவு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே முரண்டு பிடிங்க. நான் ஒன்னும் பண்றதுக்கு பேசாம இருக்கேன். எனக்கு நல்லா உடம்பா பிறந்து பெண்ணா பிறந்து நான் பண்ற அத்தனையும் வந்து ஓரளவுக்கு நான் பண்ணியாச்சு. இப்ப நான் ரொம்ப ஆன்ம சுகம்னு ஏதோ சொல்றாரு, அது என்னன்னு பாக்குறேன். நான் நீங்கள்லாம் கொஞ்சம் வெளில போயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்க மனத்துல இருக்கிற அத்தனை பவானி கதாபாத்திரங்கள், பொறுப்புகள், கடமையாற்றியவர்கள்
எதிர்காலமா வாழ்ந்தவர்கள், பயந்தவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், பாவம் பண்ணவர்கள், புண்ணியம் செய்தவர்கள், கதி தேடுபவர்கள், அத்தனை பேரையுமே கண்களை மூடிக்கிட்டு அது இருட்டா இருந்தா அந்த இருட்டை நம்புங்க, பரவாயில்ல, இவாளை நம்பாதீங்க, இவா உங்க உணர்ச்சியா தான் எழுந்துக்கிறா, இவா உணர்ச்சியா எழுந்துக்கு பாரு, சரி போயிட்டு வா, ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டே, வெறும் பாய் பாய் சொல்லு, ஒன்லி பிட்டிங் குட் பை டு ஆல் நான் சென்ஸ். சரியா? இத பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி எப்ப வேணா பண்ணலாம், கிடைக்கிற தருணத்துல எல்லாம் உங்க அந்த ஜீவன் சொல்லப்படுற பவானின்றவங்களை எந்த விதத்திலையும் நிர்பந்திக்காம, பதட்டப்பட செய்யாம, உணர்ச்சி வசப்படாம, உலகத்து விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பங்களாகவும் சந்தேகங்களாகவும் பயங்களாகவும் தேவை தேவையற்றை அப்படின்லாம் பதிஞ்சிருக்கு. அவைகள்லாம் வரும் பொழுது பரவாயில்ல, தேவையான்னு கேட்டா இருந்தா இருக்கட்டும், தேவையில்லையா அதுவும் இருந்தா இருக்கட்டும், பிடிச்சிருக்கா பரவாயில்ல, பிடிக்கலையா பரவாயில்ல, பரவாயில்ல பரவாயில்லன்றது உணர்ந்து சொல்றோம். பார்வையாவே மாறாச்சு, யாருக்கும் இல்ல, உங்க மனம் புத்திக்கு. இது பேர் சித்த சுத்தின்னு பேர். செத்தத்தை கிளென்ஸ் பண்றோம். காரியங்கள்லாம் பண்ணும்போது இது பண்ணிக்கோங்க, ஆச்சமனம் பண்ணிக்கோங்க, மார்ஜனம் பண்ணுங்கோ அப்படின்னு கிளென்சிங். அத போல இங்க சித்தத்தை சித்தம் இங்க ஒவ்வொரு செகண்டும் பிரபஞ்சத்தோட லிங்க் ஆகி நான் எனது கூட்டு கூட்டு இன்வைட் பண்ணி தேகத்துல ஓனர்ஷிப்பா மாத்திக்கிறது. ஏன்னா அதுக்கு சும்மா இருக்கு, பிடிக்கல, ஏதானும் ஒம்பு பண்ணிட்டு இருக்கு, மிருகம் மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் நல்லா நினைச்சுக்கணும். அதனால அதனுடைய இருப்பே தேவையில்லைன்ற லெவலுக்கு அதுவாகவே இல்லாம போயிடும். எதுவா இருக்கும் நீங்க பார்க்கவே வேண்டாம். ஏன்னா இது நீங்க எதுவா வேணா இருக்கலாம், ஆனா மனமாவோ தேகமாவோ புத்தியாகவோ உள்ள இருக்க வேண்டாம். வெளியில கை காரியங்கள் பண்ணணும், எல்லாத்துலயும் நல்லது கெட்டது இருக்கு, காத்தாத சாயந்தரம் இருக்கு, சாயந்தரம் விளக்கேற்றணும்னா அந்த தர்மப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் வெளி ரூல்ஸ். அத்தனையிலயும் ரொம்ப நுணுக்கமான இது இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அதை பண்றவன் இல்லாம சாதனம் ஆரம்பிக்கப்படும். அதுக்கு உள்ள எப்பவும் பண்ணிட்டே இருக்கணும். உள்ள பண்ணிட்டே இருக்கும் பொழுது வெளியில நிகழற இவைகள்லயும் ஒரு ஒழுங்குமுறை அழகா வரும். நித்திய நீதிகள்லயும் கரெக்டா இருக்கும். வெளியும் உள்ளும் ஒத்து போகும். அதுக்கப்புறம் உள்ள நிறைய மௌனம் கூட ஆரம்பிக்கும். மௌனம் பெரிய வரப்பிரசாதம், பெரிய அனுகிரகம். இறைவன் முதல்ல மௌனமான மௌன பண்பு போலதான் உள்ள வெளிப்படுவார். எதுக்கு போறோம் கோயிலுக்கெல்லாம்? எதுக்கு போறோம்? எதுக்கு பூஜா ரூம்னு ஒண்ணு கட்டி வச்சுக்கிறோம்? எதுக்கு கொஞ்ச நேரம் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றோம்? சாமி கிமின்றது எங்கேயோ இல்ல, நம்முடைய சொரூபம் அது. ஆழ்ந்த உறக்கம்ன்றது தனியா பவானி அப்படின்றவர்களும் இல்ல, மைத்ரேயா அப்படின்றவரும் கிடையாது, அவருடைய தனி உறக்கம் கிடையாது. ஒரே ஒரு ஆழ் உறக்கம். அதில் 800 கோடி இந்த பூமி வாழ் ஜனங்கள் மொத்தம் இல்ல, மொத்த பிரபஞ்சமுமே தனித்துவமற்று அந்த வீற்றிருக்கிறது. எப்படி வீற்று இருக்குன்னா ஒரு அறிவு ஜொலிப்பு மூலமாக அதுக்கு அந்நியம் இல்லாமல் வேற இருக்கு. இப்ப அந்நியப்படுத்துறது நம்மளுடைய நான் எனது கிளியரா சொரூபத்தை நான் எனது உதிக்கிற இடத்திலேயே மறைச்சிட்டு என்ன விஷய வாசனைகள் அது இருக்கோ அதை பிரதானமாக்குறது. அதுக்கு அது ஊடகமா பயன்படுத்துவது வேகத்தை. உடம்ப நானுன்னு சொல்றது, இல்லாட்டி என்னை என்னால் என்னோட என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணின்னு சொல்றது, இப்படி எல்லாம் சொல்லி விவகரிச்சது. அலு போடுறது, சளி போடுறது, நல்லதுன்றது கெட்டதுன்றது எல்லா விதமாவும் பேசுறது. எல்லா விதமாவும் பேசுறது தேவையில்லை, பேசாமையே கூட அது நடந்தது இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல நித்தியம் நடந்துட்டு இருக்குல்ல, ஞானம் தெவிட்டாம நடந்துட்டு இருக்குல்ல, சாவாமல் செத்துடுறோம்ல. தூக்கம் என்ன சாவாமல் சாதா இல்லையா? அந்த மாதிரி இங்க கிளீன் பண்ணி வைக்கலாம் இல்ல இந்த சந்நிதி. இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை தூக்கத்துல எப்படி இருந்தால அதே மாதிரி இங்க இரு. பண்ணலாமா இல்லையா? பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு?
இருக்கு. குருஜி என்னோட ஆத்மாவை நீங்க ஃபீல் பண்ணல, நான் இது பண்றேன். ஆமா, இப்பவே ஆக்சுவலா சாந்தமா இருக்கு. முதல்ல வந்திருந்தப்போ நீங்க கிளட்டோட இருந்தீங்க, இப்ப வந்து தெளிவா இருக்கு. கொஞ்ச நேரம் வெறுமை உட்கார்ந்ததுக்கே இவ்வளவு தெளிவு இருக்குன்னா, நீங்க எல்லாம் மூழ்கினா எப்படி இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா ஆசீர்வாதம் இருந்துட்டே இருக்குமா, கண்டிப்பா ஆசீர்வாதம் இருந்துட்டே இருக்கு. நான் அதான் நீங்க கொள்ற ஆர்வமும் நீங்க கொள்ற அர்ப்பணிப்புலையும் நீங்க எத்தனை தடவை கூட்டாலும் நான் அத்தனை தடவை உங்களை வந்து அலைச்சலே இல்லாமல் இந்த மீடியாவை உபயோகிச்சு நம்ம இந்த மாதிரி ஜூம்ல மீட் பண்ணி உங்களை கஸ்டமைஸ் பண்ண முடியும். உங்க தவிப்புல தான் வந்து இது முடிவடைகிறது, உங்களுடைய பார்வை தான். ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஆன்மாதான், எல்லாருமே ஆன்மாதான். ஒட்டெல்லாம் உங்க கண் முன்னாடி இருக்கிற ஆகாயம் கூட ஆன்மாதான், இது ஆகாயம் இல்லை. ஏன்னா எல்லாமும் அங்க இருந்தும் அர்த்தமற்றதா இருக்கு எங்க ஆழ்ந்த உறக்கத்துல, அப்படின்னா இருக்கிறதே ஆன்மாதான் ஆழ்ந்த உறக்கத்துல. சோ அப்படி இருக்கிறத நம்ம மாறணும்னா என்ன, இவைகள் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போகணும், தாங்களா விலகி வரணும். இது பிரதானம் பெறக்கூடாது. உங்களுடைய நான் மூலமாக எழுந்த ஒரு உணர்ச்சியோ சந்தேகமோ அது வந்து பிரதானம் பெறக்கூடாது. அது சகஜமா வந்து இருக்கு, ஆனா உண்மையில அது இல்லை அப்படின்றத வந்து அதுவே உங்களுக்கு உணர்த்திட்டு ஆன்மாவுக்கு வழி விட்டுட்டு ஆன்ம பார்வையா உங்களுக்கு இருக்க வைக்கணும். இப்படி இருக்க வைக்கிற கஸ்டமைசேஷனை தான் நான் வந்து பண்றேன். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுட்டு இத்தனை உங்களோடதே ஓவராலா யுவர் பாடி மைனஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பேராற்றல், ரைட் இல்லையா? ஆமாமா ஆமாமா. அது நீங்க மனசுதான் உலகமா இதுவா நம்ப மாட்டேன் விரிஞ்சு பறஞ்சு ஒன்ன நல்லது ரெண்டா வச்சுட்டு இருக்க அந்த மனசு. அதுல அட்ரஸ் பண்ணணும், அதை பார்க்கணும். ஆமா, அதை அட்ரஸ் பண்றது பார்க்கணும். அட்ரஸ் பண்றதுன்றது பார்த்தேன் மாறுது. இப்போ 10 நிமிஷம் முன்னாடி குழந்தை கீழே விழுந்துருத்துன்னு அழறோம். அதே பக்கத்து மாமி வந்து மாமி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாட்டரி வந்திருக்கா, பக்கத்துல எங்க உங்க மாமா சொல்ல சொன்னா போன் எடுக்க மாட்டேன், டக்குன்னு அப்படியே மாறிடுறது மனசு, டக்கு 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 டக்குன்னு மாறுறது. அது நீங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் மாறிண்டே இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரிய வருது? ஏதோ ஒண்ணு இருக்கு கான்ஸ்டன்டா, கரெக்டா? இல்ல அது இல்லாத உனக்கு கற்பனை பண்ணி 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 அடுத்து எடுத்து எடுத்து வந்துட்டு இருக்கு சினிமா மாதிரி. அதான் சினிமா மாதிரி அது வேகமா ஓடினா கூட இங்க திரை ஓடல, சினிமா திரை வந்து ஓடுறது. அத போல உங்களுக்குள்ள பிரபஞ்சம் இல்ல, உங்களுடைய பேரிருப்பு, உங்ககிட்ட இருக்கிற ஆன்ம பொருள் சந்நிதி. அது அதை நீங்க அந்நியப்படுத்திட்டேன். திரைன்றது பிரபஞ்சமும் ஓட்டமா ஓடின்னு இருக்கு. இல்லாட்டி இதுதானே கண்ணுக்கு முன்னாடி காணாம போயிடுறது ஆழ்ந்த உறக்கத்துல. இதுவும் இதை பார்த்துட்டு இருந்தவனோ இதை அனுபவிச்சுட்டு இருந்தவனோ இந்த உலகத்தை சத்தியும் நனவு நிலையில் நம்பிட்டு இருந்தவனும் சேர்ந்து அடிச்சுட்டு போயிடுறானா இல்லையா ஆழ்ந்த உறக்கத்துல? அவ்வளவுதான். இந்த மனசை வந்து நல்லா புரிஞ்சிருக்கு. அது இத்தனை நாள்ல பண்ண வச்சுன்னா ஹோம்ஒர்க் எல்லாம் புரிஞ்சிருக்கு. ஆமா, அதை பார்த்து கண்ண முடிக்க கருப்பா தெரியாது, அவ்வளவுதான். அது அப்படியே இருக்கணும். நீங்க அந்த கருப்பா தெரியுதுன்ற நினைப்பு கூட போட்டுக்காம சும்மா இருக்கும். ஒரு புரியறதுக்கு சொல்றேன். நம்ம கிட்டத்தட்ட தூக்கம் மாதிரி போனாலும் பரவாயில்ல, தூங்கிடாதீங்க, அவ்வளவுதான். தூங்கிடாம பொறுத்துக்கோங்க, பொறுத்துட்டு அப்படியே முடிச்சுட்டு வெறும் இருங்க. அதுதான் விழிப்புணர்வு. ஆக்சுவலா அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் கடவுள் உணர்வு. அதுல இருந்துதான் பிரம்மாண்டமும் வருது, தூக்கமும் வருது. அதுதான் மோட்ச நிலை. எளிதுதான், ஆனா நம்ம பண்ணிட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. அதுக்குதான் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் வேண்டியதா இருக்கு. அப்புறம் எல்லாரும் வேற சின்ன வயசுல இருந்து பயமுறுத்துவாள், அவா தெரிஞ்சத சொல்லி 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 நம்ம. அதாம்மா இங்க வந்து நம்ம வெளியில இருந்து போட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தாம்மா நம்மளா எடுக்கணும். எல்லாமே வெளியில இருந்து நாம ஏற்படுத்தி கொண்ட குழப்பம். குருஜி இத்தனை தூரம் தெரியறதுக்கே பெருமை நம்ம பீச்சிக்கல. இது புரியறதுக்கே மனசு, அது புரியறதுக்கே பெரிய பெரிய அருள்மா, பெரிய அருள்மா. அது கண்டிப்பா பெரிய அருள் சித்திச்சிருக்கு. அது சித்திச்சிருக்கு, கொஞ்சம் கூட சந்தேகப்படாது. அது சித்திச்சதுனாலதான் நம்ம வந்து 2 பேரும் உட்கார்ந்துட்டு இதை வந்து இன்னும் நுட்பமாக பார்த்துட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து கொஞ்சம் கூட உடல் அல்ல, உங்களுக்கு இதுக்கு சொல்ல வரல. நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல. ஆமா ஆமா, நான் உடல் அல்ல, உடலாக இருக்கும் மனமும் அல்ல. அந்த உடல் இல்லாத படுத்துற மனம் இல்லாத போயிடுறதே. ஆமா 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 ஆமா.
அப்படின்றத வந்து பார்வையாவும் மாத்திக்கோங்க. அத புரியுதா? எனக்கோசரம் சொல்றேன். ஓகே, ஆனா உங்களுக்கோசரம் பார்க்கும் பொழுது பார்வையா மாத்திக்கோங்க. பார்வை ஆறுது குருஜி, பட் அந்த மனசு லேசப்பட்டதா எல்லாரும் இல்ல, நீங்க அது என்னோட பண்ணட்டோன்ற நீங்க இன்னும் கேட்டா அத ஃபுல்லா அதனுடைய என்னெல்லாம் கக்கிட்டு ஓடி போயிடும். ஐயோ அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்றான், இவன் வந்து வேற ஏதோ தேடுறான், நம்மளையே சட்டையே பண்ணல. பகவான் வந்து நடுவுல இதுல சொல்லுவாரு, இவை வந்து பார்வதி வந்து சிவபெருமான் கிட்ட கேட்டானா, இந்த இவர் வந்து ஸ்ரீராமர் வந்து விஷ்ணுவரோட அவதாரம் தானே? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? இப்படி வந்து பராரி மாதிரி அழுதுட்டு போறாரு என்ன சீதைக்கோசரம், அழுதுட்டு சீதா சீதான்னு காட்டுல ஓடுறாரு, வேணா நீ வேணா சோதிச்சு பாரு அப்படின்னா. சீதை என்ன பண்றா? பார்வதி என்ன பண்றா? சீதை மாதிரி உருப்புண்டு வழியில எல்லாம் நிக்கிறா. இவரை தாண்டி போறாரு. தாண்டி போயிட்டு சரி இதுதான் கிட்டத்தட்ட 9 சீதை உருவங்களை கடந்து சட்டையே பண்ணல, இன்னும் சீதா சீதான்னு கேட்டு போயிட்டு சீதையை பார்த்துட்டே சீதையை கேட்டுட்டு இருக்க. சீதையா இருக்கிற பார்வதின்னு அவருக்கு உள்ளுணர்வுக்கு நல்லா தெரியும். கடைசியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 10வது உருவமா சீதையாவே நின்று இந்த தடவை இவர் என்ன பண்றாரு பாப்போம் சொல்லிட்டு அதே மாதிரி நிக்கிறார். உடனே அப்ப வந்து என்ன பண்றாரு, கிளீனா அந்த 9 உருவங்களை வந்து சட்டையே பண்ணல, 10வதா இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டா, இந்த தடவை அவர் வந்து என்ன வந்து கேட்டுட்டு போனோம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு போய் நிக்கிறவ யாரு? பார்வதி. உருவம் என்ன? சீதையோட உருவம். இவர் என்ன பண்ணாரா, ஸ்ரீ ராமச்சந்திரன் வச்சுட்டு, அம்மா உமா எங்கம்மா, சிவம் எங்கம்மா அப்படின்னு கேட்கிறான். பொறுமா அவளோட உள்ள சுரூபத்தை கேட்டாராம். ஐயோ எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணிட்டேன், மகாவிஷ்ணுவை போய் நான் வந்து ஸ்ரீராமர்னு வந்த உடனே அவர் எல்லாம் மறந்துருப்பார், சுரூபத்தை மறந்துருப்பார் நினைச்சிட்டேன் பாரு அப்படின்னு வந்து தன்னுடைய அபச்சாரத்தை வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லணும். பொறுமா. அதனால உங்க பார்வை வந்து மாறி போச்சு. இன்னைக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த பார்வை வேற, இப்ப நீங்க திரும்பி போகும்போது போற பார்வை வேற. அதனால பரவாயில்லையா குருஜி, அடுத்த ஜென்மம் இல்லையா எனக்கு? சந்தேகமே படாதீங்க. இந்த ராமத்தோட இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அது? கர்ப்பமே பேராசை பேராசை கண்ணை மூடிட்டு இது மாதிரி பெரிய லாட்டரி சீட்டு விடுற மாதிரி அடுத்த ஜென்மம் என்ன பண்றது? இல்லை. இல்லை. ஆமா, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். முக்தின்றது உங்களுக்கு இந்த ஜென்மத்தோடையே வந்து லபிக்கும். இந்த ஜென்மத்தோடைய இன்னொரு உடம்புக்குள்ள இன்னொரு பிறவியா, இன்னொரு மனுஷனாகவும் எப்படி ஏதோ இந்த ஆற்று ஓட்டம் நின்றுவிடும். இதுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். நீங்க அர்ப்பணிக்கிறது இதுல பூரா இருக்குது. சரியா? தைரியம் கொள்ளுங்கள், அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். நல்லதாமா? பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தான். இந்த ஜஸ்ட் பி சும்மா இரு சேனலில் ஒளிபரப்பப்படும் சத்சங்கம் மூலம் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் மனசாந்தியையும் ஆக்கம் ஊக்கத்தையும் அடைகிறீர்கள் என்று உணர்ந்தால் தங்களால் இயன்ற நன்கொடையை பிக்ஷாவந்தனமாக குரு காணிக்கையாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள பணம் செலுத்தும் கட்டண நுழைவாயில்களை பயன்படுத்தி மேலும் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் பரவுவதற்கு உதவலாம். நன்றிகள். If you feel relaxation, peace, empowerment, encouragement in your life after listening to the satsangs transmitted through the Just Be channel, you may kindly donate your mite as Bhikshavandanam, Guru Kanikai to spread this across the society through the payment gateway links given in the description box below. Thanks.